சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் எல்லாமே ஏதாவது ஒரு வழக்கில் பொய்யா போட்டு, அது உண்மையான குற்றவாளியை பிடிக்காமல் பொய் குற்றவாளியை அடையாளம் காட்டி அவங்கள சிறைக்கு அனுப்பிட்டாங்கன்னா அதுக்கு உதாரணமாக ஒரு வழக்கை சொல்லுவாங்க. அதாவது பாண்டியம்மாள் கொலை வழக்குன்ட்டு. இந்த வழக்கை மேற்கோள் காட்டி தான் பாண்டியம்மாள் கேஸ் மாதிரி ஒரு கேஸை போட்டியா, பாண்டியம்மாள் கேஸ் மாதிரி ஆகிட்டுதா அப்படிங்கிறத ஒரு அடையாளமாக பேசுவாங்க. இந்த பாண்டியம்மாள் கொலை வழக்கு என்ன பார்த்திங்கன்னா, இந்த பாண்டியம்மாள் கொலை வழக்கு எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா, விருதுநகர் மாவட்டம் சிவகாசிக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளப்பட்டி அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவங்க பாண்டியம்மாள். இவங்களுடைய கணவர் வேலுச்சாமியும் அவருடைய நண்பர்கள் 2 பேரும் சேர்ந்து தன்னுடைய மனைவி பாண்டியம்மாளை கொன்று கம்மாக்கரையில் வீசிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த உடலை கைப்பற்றி இது பாண்டியம்மாள் தான் அப்படின்னு போலீஸார் அது நிரூபிக்கிறதான வேலைகளை எல்லாம் செஞ்சு இது பாண்டியம்மாள் தான்ங்கிறதையும் நீதிமன்றத்தில் காட்டிட்டு, இந்த கொலையை எப்படி செஞ்சேன் அப்படின்ட்டு வேலுச்சாமி நடித்து காட்டக்கூடிய காட்சிகளையும் புகைப்படமாகவும் வீடியோவாகவும் எடுத்து அந்த காலத்தில் நீதிமன்றத்தை கொடுத்துட்டாங்க. வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு பாண்டியம்மாளே திரும்பி வந்து, நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன், என் புருஷன் என்னை கொல்லலை அப்படின்னு நீதிமன்றத்தில் சொன்னாங்க. இதுக்கு பிறகு தான் இந்த பொய் வழக்குகள் போடுறதுக்கான உதாரணமாக பாண்டியம்மாள் கொலை வழக்குங்கிறது மாற்றி பேசப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சு. அந்த பாண்டியம்மாள் கொலை வழக்கு மாதிரி இப்போ 12 கொலை வழக்குகளை தமிழ்நாடு போலீஸார் மாட்டிகிட்டு இருக்காங்க. இந்த 12 வழக்குகளையும் தமிழ்நாடு காவல்துறையினுடைய ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்ட போலீஸார் விசாரிச்சுக்கிட்டு இருந்த அத்தனை வழக்குகளையும் சிபிசிஐடி போலீஸாருக்கு மாற்றி கடந்த 10ஆம் தேதி எனக்கு உத்தரவு வந்திருக்கு. ஆனால் அதில் அந்த 12 வழக்குகள் அப்படிங்கிறத காட்டாமல் காவல்துறை தரப்பில் வெளியிட்டிருக்கிற ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் ஒரே ஒரு வழக்கை மட்டும் காட்டியிருக்காங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேகரையான் தோட்டம் அப்படிங்கிற இடத்துல ராமசாமி கவுண்டர், பாக்கியம்மாள் அப்படிங்கிற 2 பேர் வயது முதிர்ந்தவங்க கொலை செய்யப்பட்டு, அவங்க கொலை வழக்கு தொடர்பாக அரச்சலூர் பகுதியைச் சேர்ந்த மேற்கு தலவுமலை ஆச்சியப்பன், அரச்சலூர் நடுத்தெருவை சேர்ந்த மாதேஸ்வரன், அரச்சலூர் பக்கம் இருக்கிற நடுப்பாளையம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த ரமேஷ் அப்படிங்கிற 3 பேரை கொலை வழக்கில் கைது பண்ணியிருக்காங்க. இவங்க கொலை செய்து கொள்ளையடித்த நகைகளை எல்லாமே சென்னிமலையைச் சேர்ந்த ஞானசேகரன் அப்படிங்கிற ஒரு பொற்கொள்ளர்கிட்ட கொடுத்து அதை உருக்கி நகையாக எடுத்து விற்பனை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற சார்ஜில் 4 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த 4 பேர் கொடுத்த வாக்குமூலத்தில் தான் ஏற்கனவே போலீஸார் பதிவு பண்ணி வச்சுருந்த 11 கொலை வழக்குகள் தவறான வழக்குகள் அப்படின்னு தெரியுது. அல்ல, 10 கொலை வழக்குகள் தவறான வழக்குகள்னு தெரியுது. இந்த ஆச்சியப்பன், மாதேஸ்வரன், ரமேஷ் 3 பேரும் கொடுத்துருக்கிற வாக்குமூலத்தில் தான் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் போட்டிருந்த மொத்தம் 9 கொலை வழக்குகளில் ஆள் மாறாட்டம் செய்து வேறு ஆளுகளை கைது பண்ணி சிறையில் வச்சுருக்காங்க, அல்லது அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. இதுக்கு பிறகு என்ன செய்கிறது அப்படிங்கிற இடியாப்ப சிக்கலில் தமிழ்நாடு போலீஸார் இந்த ஆச்சியப்பன், ரமேஷ், மாதேஸ்வரனுங்கிற 3 குற்றவாளியையும் மேகரையான் தோட்டம் ராமசாமி கவுண்டர், பாக்கியம்மாள் கொலை வழக்கில் கைது பண்ணி கிட்டத்தட்ட 1 மாதம் நீதிமன்ற காவலிலேயே வச்சுருந்துட்டு, அதுக்கு பிறகு கடந்த ஜூன் 13ஆம் தேதி கஸ்டடி எடுக்கிறாங்க. கஸ்டடி எடுத்து ஒரு 6 நாள் 19ஆம் தேதி வரைக்கும் விசாரிச்சுட்டு மீண்டும் அவங்கள சிறைக்கு அனுப்பிடுறாங்க. இந்த கொலை வழக்கில் ஏற்கனவே மே மாதம் 19ஆம் தேதி கைது செய்யப்பட்ட போது ஆச்சியப்பன், ரமேஷ், மாதேஸ்வரன் 3 பேர்கிட்ட விசாரித்ததிலும் பின்னால் கஸ்டடி எடுத்த போது விசாரித்ததிலும் அவங்க தெளிவாக சொல்கிறது, ஏற்கனவே இந்த பகுதியில் நடந்திருக்கிற 19 கொலைகள் 12 வழக்குகளில் நாங்கள் தான் நேரடியாக ஈடுபட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு தான் என்ன செய்யறதுங்கிறது புரியாத சூழலில் இந்த வழக்கையும் சிவகிரி போலீஸார் விசாரித்தது. அதாவது ஈரோடு மாவட்ட காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் விவேகானந்தன் தலைமையிலான டீம் சிறப்பு விசாரணை குழு விசாரிச்சுட்டு இருந்த இந்த வழக்கை வேறு வழியே இல்லாமல் சிபிசிஐடிக்கு மாற்றி விடுறாங்க. ஏற்கனவே சிபிசிஐடி போலீஸார் இந்த 3 பேரும் செய்த கொலையில் 3 கொலை வழக்காக இருக்கக்கூடிய அவினாசி பாளையம் காவல் நிலைய எல்லையில் சேமலைக்கவுண்டன்பாளையம் தெய்வசிகாமணி, செந்தில்குமார் உள்ளிட்ட 3 பேர் கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளியாக இருக்காங்க. அந்த வழக்கு ஏற்கனவே சிபிசிஐடியினுடைய கோவை பிரிவு போலீஸார் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த வழக்கோடு இந்த வழக்கையும் சேர்த்து விசாரிக்க சொல்லி சிபிசிஐடிக்கு உத்தரவிட்டிருக்கிறதா ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு. ஆனால் அதோடு சேர்ந்து இன்னும் 10 வழக்குகளும் மாற்றப்பட்டிருக்குது. இந்த செய்தியை வெளிப்படையாக ஊடகங்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை அறிவிக்கலை. அந்தந்த காவல் நிலையங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அதில் இந்த வழக்கை சிபிசிஐடி போலீஸார்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த 3 பேரும் ஆச்சியப்பன், ரமேஷ், மாதேஸ்வரன் 3 பேரும் கைது செய்யப்பட்டு
போலீஸ் காவலில் இருக்கும்போதும், அதாவது கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருந்த நேரத்திலும், அவங்க சிறையில் இருந்த அந்த நேரத்திலும் தமிழ்நாடு காவல்துறையினுடைய கூடுதல் இயக்குனர் டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் 3 முறை இந்த பகுதிக்கு வந்திருக்காரு. ஒரு முறை திருப்பூரில் நடந்த காவல்துறை உயரதிகாரிகள் கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. 2வது முறை ஈரோட்டில் நடந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. 3வது இந்த குற்றவாளிகள் ஆச்சியப்பன், மாதேஸ்வரன், ரமேஷ் 3 பேரையும் ஈரோடு மாவட்ட காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் விவேகானந்தன் தலைமையிலான போலீஸார் கஸ்டடி எடுத்து விசாரிச்சுட்டு இருந்தபோது ஈரோட்டில் இருக்கிற ஏஆர் போலீஸ் கிரவுண்டுக்கு வந்து அங்கேயும் அதிகாரிகள்கிட்ட பேசி போயிருக்காரு. ஒரு காவல்துறை கூடுதல் இயக்குனர் 3 முறை ஒரு வழக்குக்காக வந்து அதிகாரிகளோட ஆலோசனை நடத்தி எப்படி கேஸை கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறது இதுதான் முதன்முறையாக இருக்கும். வேறு எந்த வழக்குலையும் இவ்வளவு உயரதிகாரிகள் வந்து இந்த கேஸை கண்காணிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்குது. இதில் அவ்வளவு பெரிய சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த 3 பேரும் செய்திருக்கிறதாக சொல்லக்கூடிய 9 கொலை வழக்குகளில் வெவ்வேறு ஆளுகளை கைது பண்ணி சிறைக்கு அனுப்பிடுறாங்க. சில வழக்குகள் ட்ரையலில் இருக்குது, சிலதுக்கு கேஸ் நடந்தே முடிஞ்சிருது. இந்த வழக்குகளை எப்படி இவங்க மேலே கொண்டு வர்றது, இந்த வழக்குகளில் கைது செய்யப்பட்ட ஆட்களை விடுதலை பண்ணிட்டு இந்த 3 பேரையும் எப்படி உள்ளே போடுறது, இந்த 2ஐயும் போட்டால் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் அதிகமான காவல்துறை அதிகாரிகளும் காவலர்களும் சட்டையை கழட்ட வேண்டிய ஒரு சூழல் வரும். இதையெல்லாம் எப்படி தடுக்கிறது, இதை எப்படி டெக்னிக்கலாக கொண்டு போய் இந்த கேஸிலிருந்து அவங்களையும் காப்பாற்றுறது, இந்த குற்றவாளிகளுக்கு எப்படி தண்டனை வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறதை பற்றிய ஒரு கலந்தாய்வுக்காக தான் 3 முறை டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் இந்த பகுதிக்கு வந்து அதிகாரிகளை சந்தித்து பேசிட்டு போயிருக்காரு. அதனுடைய இறுதி வடிவமாக தான் இப்போ இந்த எல்லா வழக்குகளையும் சிபிசிஐடி போலீஸாருக்கு மாற்றிருக்காங்க. இந்த கொலைகள் எங்கே நடந்தது எப்படிங்கிறத பற்றி ஒரு பின்னோட்டம் ஏற்கனவே இதை பற்றி நான் சிவா மீடியாவோட சொல்லியிருந்தேன். இருந்தாலும் வாசகர்களுடைய நினைவுக்காக மீண்டும் ஒரு முறை அதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஆச்சியப்பன், ரமேஷ், மாதேஸ்வரன் இவங்க 3 பேர் கொடுத்துருக்கிற வாக்குமூலத்தில் அவங்க முதல் கொலையை எப்போ செஞ்சோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அதை இப்போ பார்ப்போம். 2016ஆம் ஆண்டு கொடுமுடி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சாலைப்புதூர் பகுதியில் கணவன் மனைவி 2 பேருக்கும் ஏற்பட்ட தகராறில் மனைவியை கணவன் கொன்னதான் சொல்லி ஒரு வழக்கு போலீஸாரால் பதிவு செய்யப்படுது. அந்த வழக்கில் கணவன் தான் குற்றவாளிங்கிறத போலீஸார் சார்ஜெல்லாம் ஃப்ரேம் பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்பி வழக்கு விசாரணை நடந்து அந்த வழக்கில் கணவன் குற்றவாளி அல்ல அப்படின்னு ஒரு விடுதலை செய்யப்படுறாரு. இந்த வழக்கையும் நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு, இதுதான் எங்களுடைய முதல் கொலைங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பக்கத்துலேயே சாவடிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்தில் கிணத்து மேட்டில் ஒரு வயதான பெரியவர் அடித்து கொல்லப்பட்டு கிடக்கிறாரு. இந்த வழக்கை புலன் விசாரணை செய்த கொடுமுடி போலீஸார் அந்த வழக்கில் ஓரின சேர்க்கையாளர் ஒருவருக்கு தொடர்பு இருந்தது, அவரும் இவரும் ஓரின சேர்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை தொடர்பாக இந்த நபரை அவர் கொண்டுட்டார், அவர் வச்சுருந்த ஒரு செல்ஃபோனை திருடிட்டு போயிட்டாருன்னு சொல்லி அந்த வழக்கையும் வேற ஒரு நபர் மேலே போட்டு விசாரணை முடித்து அது கேஸ் இப்போ ட்ரையல் நடந்துகிட்டு இருக்குது. 3வதாக இதே காவல் நிலையத்தில் 2018ஆம் ஆண்டு ஒரு இளைஞர் கொல்லப்படுறாரு. அந்த வழக்கை புலன் விசாரணை செய்த கொடுமுடி காவல்துறை அதிகாரிகள் அந்த வழக்கில் அவருடைய மனைவியும் மனைவியினுடைய கள்ளக்காதலனும் அவருடைய நண்பரும் சேர்ந்து இவரை அடித்து கொண்டு கிணத்து மேட்டில் போட்டாங்க அப்படிங்கிற குற்றத்தின் அடிப்படையில் 3 பேர் கைது செய்யப்பட்டு அந்த வழக்கும் விசாரணையில் நடந்துகிட்ருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 2018ஆம் ஆண்டு சிவகரி காவல் நிலைய எல்லையில் இருக்கக்கூடிய கொல்லங்கோயில் பேரூராட்சியினுடைய தலைவராக இருந்த சரவணன் அப்படிங்கிறவருக்கு சொந்தமான கரும்பு தோட்டம் கந்தசாமி பாளையத்துக்கும் மோளபாளையத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்குது. அந்த கரும்பு தோட்டத்தில் ஒரு கூரை வீடு ஒன்று இருந்திருக்கு. அந்த வீட்டில் திண்டுக்கல் பகுதியை சேர்ந்த சாமிக்கண்ணு அப்படின்னு ஒருத்தர் வந்து தங்கிக்கிட்டு இரவு நேரம் கரும்பு காட்டு காவல் இருந்துக்கிறாரு. பகல் நேரங்களில் கந்தசாமி பாளையம், மோளபாளையம் 4 ரோடு, 3 ரோடு, தாண்டாம்பாளையம் இந்த பகுதியில் சைக்கிளில் போயிட்டு அங்கே குடிமக்கள் குடிச்சிட்டு போட்டிருக்கிற காலி பிராந்தி பாட்டில்களை எடுத்துகிட்டு வந்து இந்த தோட்டத்தில் வச்சுக்குவார். அதை வாரம் ஒரு முறை வரக்கூடிய வியாபாரிகளுக்கு விற்று செலவு பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. இந்த நபர் ஒரு நாள் இரவு அடித்து கொல்லப்பட்டு கிடக்கிறாரு. அந்த கொலை வழக்கையும் நாங்கள் தான் செஞ்சோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வழக்கில் மட்டும் குற்றவாளிகளை கைது செய்ய முடியாத நிலையில் போலீஸ் இருக்கிறாங்க. இந்த சாமிக்கண்ணுகிட்ட மொத்தம் 800 ரூபா பணம் இருந்திருக்குது. அந்த பணத்துக்காகத்தான் ஒரு கொலை பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நடந்த 3 கொலை வழக்கிலுமே முதல் கொலை வழக்கில் ஒரு 1500 ரூபாயும், 2வது வழக்கில் ஒரு செல்ஃபோனும், 3வது வழக்கில் கொஞ்சம் பணமும் திருடிட்டு வந்திருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு அந்த கொலையில் கிடைச்ச ஆதாயம். 4வது கொலையில் 800 ரூபா கிடச்சிருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக எங்கே இவங்க கைவரிசை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரச்சலூருக்கு பக்கம் இருக்கிற தளவுமலை தெற்கு பகுதியில் இருந்த ஒரு தென்னந்தோப்பில் வயதான தாத்தா பாட்டி 2 பேர் இருந்திருக்காங்க. 2 பேருமே மர்மமான முறையில் உயிரிழந்து கிடக்கிறாங்க.
உயிரிழந்ததுக்கு பிறகு 4ஆம் நாள் தான் இந்த செய்தி வெளியில் தெரியுது. உள்குழந்த நிலையில் அவங்களுடைய உடல்கள் கைப்பற்றப்படுது. பக்கத்தில் ஒரு தென்னை மரத்துக்கு அடிக்கக்கூடிய ஒரு மருந்து பாட்டில் கிடந்திருக்குது. இந்த மருந்தை குடித்து அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்கன்ட்டு போலீஸார் வழக்கம் முடிச்சிட்டாங்க. அந்த கொலையையும் நாங்கள் தான் செஞ்சோம், நாங்கள் 3 பேர் தான் செஞ்சோன்னு இவங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக இவங்களுடைய 6வது கொலை எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னிமலை காவல் நிலைய எல்லையில் இருக்கக்கூடிய எக்கட்டாம்பாளையம் அப்படிங்கிற ஊரில் நடக்குது. இந்த ஊரில் துரைசாமி கவுண்டர் துளசிமணி அப்படின்னு ஒருத்தர் தென்னந்தோப்பு உரிமையாளர் இருக்காங்க. வயது 60க்கு மேலானவங்க. இவங்களுக்கு சொந்தமான ஒரு 14 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்குது. அந்த தென்னந்தோப்புக்குள்ளே இருக்கிற ஒரு தனி வீட்டில் இருந்துகிட்ருக்காங்க. இந்த வீட்டுக்கு 19/2/2019 அன்னைக்கு இரவு 10 மணிக்கு போன ஆச்சியப்பன், ரமேஷ், மாதேஸ்வரன் 3 பேரும் அவங்க 2 பேரையும் அடித்து போட்டுட்டு அவங்க வீட்டில் இருந்த ஒரு தண்டவாள பெட்டியில் நகையெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. அந்த அம்மா துளசிமணி பகல் நேரங்களில் நகை போட்டுக்கிட்டு இருக்கிறதும், இரவு படுக்கிறதுக்கு முன்னே அந்த நகைகளெல்லாம் கழட்டி தங்களுடைய வீட்டில் இருக்கிற அந்த லாக்கரில் வைக்கிறதும் வழக்கமாக இருந்திருக்கு. லாக்கரில் வைப்பாங்க அப்படிங்கிறது தெரியாதனால இவங்க 2-3 பேரும் அந்த 2 பேரையும் அடித்து கொண்டாடுறாங்க. லாக்கரில் இருந்த நகையை எடுக்க முடியாமல் திரும்பி வந்துடுறாங்க. இந்த கொலை வழக்கில் சென்னிமலை காவல் ஆய்வாளர் புலன் விசாரணை பண்ணி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னால் புதுக்கோட்டை பகுதியிலிருந்து இந்த பகுதியில் வந்து தேங்காய் வாங்கி வியாபாரம் செஞ்சிட்ருக்கிற ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர், அவருடைய மனைவி, அவருடைய நண்பர் 3 பேரையும் குற்றவாளியை சேர்த்து கேஸை முடிச்சிடுறாங்க. அதுக்கு முன்னால் அந்த வழக்கில் அந்த நில உரிமையாளராக இருக்கிற துரைசாமியினுடைய மகள் 3 பேரில் யாராவது சொத்துக்காக கொண்டு இருப்பாங்கன்னும், மகனே அப்பாவை சொத்துக்காக கொண்டு இருப்பாருங்கிற கோணத்தில் விசாரிக்கிறாங்க. அதில் சரியான தரவுகள் கிடைக்காதனால அவங்க எல்லாமே அந்த நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் இருந்ததுக்கான தரவுகள் இருந்ததுனால இந்த 3 பேரையும் கொலையாளிகளை சேர்த்து முடிச்சிடுறாங்க. அதுக்கு சொல்லப்படக்கூடிய காரணம், தேங்காய் வியாபாரத்துக்காக வந்திருந்த அந்த புதுக்கோட்டை பகுதியை சேர்ந்த இஸ்லாமிய நபருடைய மனைவியிடம் துரைசாமி தவறாக நடக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அதன் நோக்கத்தில், அந்த கோபத்தில் 3 பேரும் சேர்ந்து இவங்க 2 பேரையும் கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேஸை முடித்து வழக்கை விசாரணைக்கு அனுப்பிட்டாங்க. ஈரோடு மாவட்ட மகிழா நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. இந்த வழக்குக்கு ஒவ்வொரு முறை வரும்போதும் இறந்து போன துரைசாமியினுடைய மகன் வெங்கடாசலம், எங்கள் அப்பாவை இவங்க கொலை செய்யப்பட்ட ஆள் வேறு, போலீஸ் பொய்யா ஆளை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத புகார் கொடுத்து வழக்கு விசாரணைக்கு போக விடாமல் நிறுத்திக்கிட்டே இருக்கார். துரைசாமி துளசிமணி கொலைக்கு பிறகு இந்த 3 பேர் கொண்ட குழு அடுத்ததாக ஈரோடு மாவட்ட எல்லையை விட்டுட்டு அடுத்த பக்கம் இருக்கக்கூடிய காங்கேயம், அதாவது திருப்பூர் மாவட்ட எல்லைக்குள்ளே பூந்துடுறாங்க. 2க்கும் இடையில் நொய்யலாறு இருக்குது. நொய்யலாற்றின் அந்த கரைக்கு போகிறாங்க. அங்கேயும் இதே மாதிரி ஏற்கனவே நடந்த மாதிரியான தென்னந்தோப்பு உரிமையாளராக இருக்கக்கூடிய பழனிச்சாமி, வள்ளியம்மாள் அப்படிங்கிற 2 பேரை கொண்டிருக்காங்க. இவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காங்கேயம் காவல் நிலைய எல்லையில் சிவன்மலைக்கு வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய சாவடிப்பாளையம் கிராமம், ரங்கம்பாளையத்தில் இருக்கிற வண்ணாமரைக்காடு அப்படிங்கிற காட்டு தோட்டப்பகுதியில் இருக்காங்க. ஊரிலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த தனி வீடு. இந்த வீட்டுக்கு போன 3 பேரும் பழனிசாமியையும் வள்ளியம்மாளையும் அடித்து கொண்டுட்டு அவங்க வீட்டில் இருந்த ஒரு 14 பவுன் நகையும் ஒரு 13,000 ரூபா பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த வழக்கும் கண்டுபிடிக்கப்பட முடியாத வழக்காகவே இருக்குது. இந்த நிகழ்வுக்கு பிறகு 6 மாதம் அமைதியாக இருந்த இந்த 3 பேரும் அடுத்து ஈரோடு மாவட்டம் சென்னிமலை காவல் நிலைய எல்லையில் இருக்கக்கூடிய உப்பிலிப்பாளையம் கிராமம், குட்டக்காட்டுப்புதூர் அப்படிங்கிற ஊரில் இருந்துகிட்ருக்கிற இதே மாதிரியான தென்னந்தோப்பு பண்ணை வீட்டில் குடியிருந்துகிட்ருக்கிற துரைசாமி கவுண்டர் வயது 70, அவங்களுடைய மனைவி ஜெயமணி வயது 60, இந்த 2 பேரையும் தலையில் அடித்து கொல்ல முயற்சி பண்ணுறாங்க. துரைசாமி கவுண்டர் நிகழ்விடத்திலேயே தலையில் அடிபட்டு இறந்து போயிடுறாரு. ஜெயமணி மட்டும் அதிர்ஷ்டவசமாக தலையில் அடிபட்டும் கழுத்தில் தாழ்வாக்கொட்டையோட ஒரு பெரிய வெட்டுப்பட்டும் மயங்கிய நிலைக்கு போயிடுறாங்க. இவங்களும் இறந்துட்டதான் நினச்சிட்டு இந்த 3 பேரும் அவங்க வீட்டிலேருந்து ஒரு 24 பவுன் நகை, ஒரு 40,000 ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. போனதுக்கு பிறகு மறுநாள் காலை அவங்க வீட்டுக்கு பால் வாங்க வந்த பால்காரர் இவங்க அடிபட்டு கிடக்கிறத பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தகவல் கொடுத்து அது காவல் நிலையத்துக்கு போகுது. அதுக்கப்புறம் அவங்க மகன் திருப்பூர்லேருந்து மருத்துவமனைக்கு கொண்டு போய் அந்த அம்மா காப்பாற்றிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன நடந்துங்கிறது முழுமையாக நினைவில் இல்லாத அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த அம்மா மட்டும் தப்பிச்சிடறாங்க. இந்த இடத்துல 2 பேரை அடித்ததில் ஒருத்தர் செத்துறாங்க, ஒருத்தர் தப்பிச்சுக்கிறாங்க. மீண்டும் ஒரு 6 மாதம் இந்த கொலையாளிகள் அமைதியாக இருந்திருக்காங்க. அடுத்து அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற தண்ணிப்பந்தல் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒட்டன்குட்டை கரியாங்காட்டு தோட்டம் அப்படிங்கிற தோட்டத்தில் குடியிருக்கக்கூடிய முத்துசாமி கவுண்டர் வயது 80, அவங்களுடைய மனைவி சாமியாத்தாள் வயது 70, 2 பேரையும் பண்ணை வீட்டிலேயே தலையில் அடித்து கொண்டுட்டு அவங்க வீட்டில் இருந்த ஒரு 15 பவுன் நகையும்
15,000 ரூபா பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. மீண்டும் ஒரு 6 மாதம் இவங்க அமைதியாக இருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக 2024 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு சிவகிரி காவல் நிலைய எல்லையில் இருக்கக்கூடிய வாய்க்கால்மேடு அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த துரையன் அப்படிங்கிற ஒரு தனியார் கல்லூரி பேருந்து ஒன்றினுடைய ஓட்டுநராக இருந்த துரைசாமி என்ற துரையன் கொல்லப்படுறாரு. இவர்கிட்டருந்து ஒரு பவுன் மோதிரமும் ஒரு 250 கிராம் எடையுள்ள கையில் போடக்கூடிய காப்பு ஒன்றும் காணாமல் போகுது. இதையும் இந்த ஆச்சியப்பன், மாதேஸ்வரன், ரமேஷ் 3 பேர் தான் செஞ்சதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கொலை வழக்கை கண்டுபிடிக்க முடியாத சிவகிரி போலீஸார் இதே ஏடிஎஸ்பி கோகுலகிருஷ்ணன் தலைமையிலான டீம் பக்கத்து காட்டை சேர்ந்த பூபதி அப்படிங்கிற ஒருத்தர் பால் சொசைட்டி செக்ரட்டரியாக இருக்கார். அவர் தான் இவங்களை கொலை பண்ணார், துரையனை கொலை பண்ணார். அதுக்கான காரணம் இவருக்கும் இவருடைய பக்கத்து தோட்டை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் கள்ளத்தொடர்பு இருந்தது. அந்த தொடர்பை இந்த நபர் துரைசாமி தன்னுடைய வீட்டு மொட்டை மாடியிலிருந்து பார்த்துட்டாரு. அதுவும் இல்லாமல் இந்த துரைசாமிக்கு சொந்தமான ஒரு 1.25 ஏக்கர் விவசாய நிலம் இருக்குது. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு வயலுக்கு அடுத்ததாக பூபதிக்கு சொந்தமான 2.5 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த இடத்தையும் பூபதி விலைக்கு கேட்டார். அவர் கொடுக்கலைங்கிற நோக்கத்தில் அவரை அடித்து கொண்டுட்டு அவங்க பசங்களுக்கு சொத்து வந்ததுக்கு பிறகு அதை தான் வாங்கிக்கலாங்கிற முடிவில் தன்னுடைய கள்ளக்காதலையும் மறைக்கணும், சொத்தையும் வாங்கின நோக்கத்தில் பூபதி தான் இந்த கொலையை பண்ணார்னு சொல்லி செப்டம்பர் 2ஆம் தேதி அன்றைக்கு இரவு பூபதியை கைது பண்ணி அவரும் இந்த கொலையை நான் எப்படி செஞ்சேன், எங்கே தடியை வச்சுருக்கிறேன், கொலைக்கு பயன்படுத்த ஆயுதம் எல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லி நடித்து காட்டினான்னு சொல்லி போலீஸார் ஒரு பயமுறுத்தலை கொடுத்து அவரை அந்த மாதிரி நடிக்க வச்சு கொண்டு போய் சிறையில் அடிச்சிட்டாங்க. அவரும் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு பிறகு பெயிலில் வந்து இப்போ வெளியில் கண்டிஷன் பெயில் முடிச்சுட்டு இருந்துகிட்ருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக இந்த 3 பேரும் இந்த சுற்றுப்பகுதியில், இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் எல்லைக்குட்பட்ட பகுதி, இந்த இடத்துல செஞ்சால் போலீஸுக்கு நம்ம மேலே சந்தேகம் வரும், நம்மளுடைய இந்த திட்டத்தை வேறு இடத்துக்கு கொண்டு போகலான்ட்டு திருப்பூர் மாவட்டம் அவினாசிபாளையம் காவல் நிலையில் இருக்கிற சேமலைக்கவுண்டன்பாளையம் அப்படிங்கிற ஊருக்கு போகிறாங்க. இந்த ஊரில் கிணத்தாங்காடு அப்படிங்கிறது ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் வடக்கு பக்கம் தள்ளி இருக்குது. கன்னியங்கனர் போகிற வழியில் இருக்கக்கூடிய கிணத்தாங்காடுங்கிற இடத்துல குடியிருந்துகிட்டு இருக்கிற தெய்வ சிகாமணி, அவங்களுடைய மனைவி அலமேலு, அவங்க மகன் செந்தில்குமார் வயது 43, 3 பேரும் தங்கி இருக்கிற அந்த வீட்டுக்கு போகிறாங்க. வழக்கமாக அவங்க கணவன் மனைவி 2 பேர் மட்டும்தான் அந்த வீட்டில் இருப்பாங்க. செந்தில்குமார் எப்போயாவது சனி ஞாயிறு கோயம்புத்தூரில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவர் வீட்டுக்கு வந்துட்டு போவார். அன்றைக்கு இவங்க போன நேரத்தில் செந்தில்குமாரும் அவங்களுடைய உறவினர் வீட்டு திருமணத்தொன்னுக்கு போயிட்டு இரவு 10 மணிக்கு தான் வந்து வீட்டில் தங்கி இருந்திருக்காரு. அந்த வீட்டுக்கு போன இந்த 3 கொள்ளையர்களும் நள்ளிரவு நேரத்தில் 3 பேரையும் அடித்து கொண்டுட்டு அவங்க வீட்டில் இருந்த ஒரு 18 பவுன் நகையும் 15,000 ரூபா பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கொந்தளிக்கிற அளவுக்கு திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்ட எல்லைகளில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கிற வயதான பெரியவங்களை அடித்து கொண்டுட்டு கொள்ளையடிக்கிறத கண்டுபிடிக்கணுங்கிற அளவில் பிரச்சனையாகுது. பல்லடத்தில் அனைத்து கட்சியும் ஆர்ப்பாட்டம் நடந்தது. பாரதிய ஜனதாவுக்கான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடந்தது. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இதை கண்டித்தெல்லாம் அறிக்கை விடுறாரு. அதுக்கு பிறகு போலீஸார் இந்த வழக்கில் கொஞ்சம் துரிதமாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னே, அதாவது 2024 அக்டோபர் மாதத்திலேயே பெருந்துறை டிஎஸ்பி கோகுலகிருஷ்ணன் தலைமையிலான ஒரு டீம் அமைக்கப்பட்டு இந்த அரச்சலூர் பகுதியில் நடந்திருக்கிற 3-4 இரட்டை கொலை வழக்குகள் தொடர்பாக ஒரு சிறப்பு குழு விசாரணை அமைக்கப்படுது. அந்த விசாரணையின் போது ஈரோடு எஸ்பியா ஜவஹர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். அவர் தான் இந்த கோகுலகிருஷ்ணனை அப்பாயின்ட் பண்ணுறாரு. அவர் அந்த சிறப்பு குழுவினுடைய விசாரணையில் அப்போ கோகுலகிருஷ்ணனோட பிரபு அப்படிங்கிற ஒரு எஸ்எஸ்ஐ இருந்திருக்காரு. இவர் தான் கோகுலகிருஷ்ணனுக்கு எல்லா விதமான ஆலோசனையும் சொல்லுவார். இவர் தான் அவரை இயக்கி வைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரபு கோகுலகிருஷ்ணன் தலைமையிலான இந்த டீம் கிட்டத்தட்ட ஒரு 1000 கொலை வழக்குகள், தமிழ்நாட்டில் நடந்த கொலை வழக்குகள் எல்லாமே தரவுகளாக எடுத்து அதை ஆய்வு பண்ணதாகவும், ஒரு 1500-2000 குற்றவாளிகளுடைய நடவடிக்கைகளை கண்காணித்து தரவுகள் எடுத்ததாகவும், அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் செல்ஃபோன் இணைப்புகளை எல்லாமே எடுத்து ஆய்வு பண்ணி கடைசியாக தஞ்சை மாவட்டம் வல்லம் பகுதியை சேர்ந்த குறவர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு 4 பேர் கொண்ட குழு, அவங்களுடைய தொடர்பாளர்கள் நீலகிரி மாவட்டம் எருமாடு பகுதியில் இருக்காங்க. அவங்க இன்னொரு குழு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் இருக்குது. இந்த 3 குழுவை சேர்ந்தவங்க தான் இந்த கொலைகளை எல்லாமே, அதாவது அரச்சலூர் பகுதியில் இருந்தது, சென்னிமலை மற்றும் காங்கேயம் பகுதியில் நடந்த கிட்டத்தட்ட 8 கொலை வழக்குகளில் இவங்களுக்கு நேரடி தொடர்பு இருக்குது. இவங்களை கைது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 பேரை கொண்டு வந்துருக்குறாங்க. இந்த 12 பேரில் முக்கியமான நபர்கள் 3 பேர். யாருன்னு பார்த்தீங்கன்னா
சைக்கோ சங்கர், சின்ராஜ், கருப்புசாமி அப்படிங்கிற 3 பேர். இவங்க மேலே ஏற்கனவே பல திருட்டு வழக்கெல்லாம் இருக்குது. ஆனால் இவங்க வழக்கமாகவே அடித்து போட்டுட்டு பணத்தை பிடிக்கிட்டு வரதான் அவங்களுடைய வேலையை தவிர கொலை செய்கிறது இவங்களுடைய நோக்கமாக இருக்காது. இந்த குழு நீண்ட நாளாக தமிழ்நாட்டில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. பல குற்ற வழக்குகள் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் கொலை செய்கிறது இவங்களுடைய நோக்கமாக இருக்காது. ஆளை அடித்து போட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இதுதான் அவங்க வழக்கமாக செய்கிறது. ஆனால் இந்த கொலை வழக்கில் இவங்களுக்கு தொடர்பு இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் ஆரம்பத்திலேயே பலருக்கு இருந்தாலும் இந்த ஏற்கனவே நடந்திருந்த கிட்டத்தட்ட 8-9 பேருடைய கொலை வழக்குகளுக்கு இவங்க குற்றவாளியாக பிடிச்சதில் அந்த பகுதி மக்களுக்கு ஒரு சந்தோஷம். அதுவும் இல்லாமல் இந்த கைது செய்யப்பட்ட 12 பேர்கிட்டருந்து 58 பவுன் நகை ரெக்கவர் பண்ணதாக சொல்லி இந்த ஏற்கனவே கொல்லப்பட்ட பல வழக்குகளில் கொள்ளையடிக்கப்பட்ட நகை எல்லாமே இந்த நகை தான். இவங்கெல்லாம் உருக்கி அதை விற்பனை செய்கிறதுக்குள்ளே நாங்கள் பிடிச்சிட்டோன்னு சொல்லி போலீஸ் ஒப்படைச்சிட்றாங்க. அப்பாடா, கொங்கு மண்டலத்தில் வாய்க்கால் கரையோரத்தில் நடந்த கொலைக்கு ஒரு முடிவு வந்துட்டுதுன்னு மக்கள் நினச்சிக்கிட்டு இருந்த சூழல் தான் சேமலைக்கவுண்டன் பாளையம், தெய்வசிகாமணி உள்ளிட்ட 3 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் நடக்குது. அப்போ ஏற்கனவே போலீஸ் பிடிச்ச ஆளுக பொய்யா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்துடுது. இருந்தாலும் அந்த கொலை வழக்கு கிட்டத்தட்ட இந்த பகுதியிலிருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி நடந்ததுனால அதுக்கு இதுக்கும் தொடர்பு இருக்காதுங்கிற நிலைமையில் தான் போயிட்டு இருந்தது. அந்த கொலை வழக்கை விசாரிக்கிறதுக்கு உள்ளூர் போலீஸார் கிட்டத்தட்ட 4 மாதம் போராடியும் எதுவும் முன்னேற்றம் கிடையாது. அதுக்கு பிறகு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் இந்த கொலை வழக்கை விசாரிக்கிறதுக்கு சிபிசிஐடி போலீஸாரை நியமிக்கிறாங்க. சிபிசிஐடி போலீஸாரும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் ஊரெல்லாம் தேடுறாங்க. சரௌண்டிங்கில் ஒரு 50 கிலோமீட்டர் பகுதியில் இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவையும் எடுத்து ஆய்வு பண்ணுறாங்க. ஆனால் கொலை செய்ததற்கு கொலையாளிகள் வந்திருப்பாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற மாதிரி எந்த தரவுகளுமே கிடைக்கல. கிணத்துல போட்ட கல் மாதிரி அந்த வழக்கும் அப்படியே அமைதியாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த சூழலில் தான் இந்த ஆண்டு 2025 மே மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு சிவகிரி காவல் நிலைய எல்லையில் இருக்கிற மேகரையான் தோட்டம் அப்படிங்கிற இடத்துல ராமசாமி கவுண்டர், அவருடைய மனைவி பாக்கியம்மாள் 2 பேரும் தலையில் அடித்து கொல்லப்படுறாங்க. ஏற்கனவே நடந்திருக்கிற 17 கொலைகளுமே தலையில் அடித்து தான் கொல்லப்பட்டிருக்குது. ஒன்று மட்டும் மாறுபட்டதாக வெட்டியும் குத்தியும் கொல்லப்பட்டிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிவகிரி காவல் நிலைய எல்லையில் இருக்கக்கூடிய கந்தசாமி பாளையம் கரும்பு தோட்டத்தில் வசித்து வந்த சாமி கண்ணுங்கிற மட்டும்தான் குத்தி கொல்லப்பட்டிருக்காரு. மீதி எல்லாமே தலையினுடைய பின்பக்கம் அடித்து தான் கொல்லப்பட்டிருக்குது. ஆக தொடர்ந்து இந்த குற்றவாளிகள் 3 பேரும் எல்லாரையும் தலையில் அடித்து கொள்றதையே வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. அதில் சாமி கண்ணு மட்டும் கொஞ்சம் மாறுபட்ட கொலையாக நடந்திருக்குது. இந்த சூழலில் தான் சிவகிரி காவல் நிலையத்தில் இருக்கிற மேகரையான் தோட்டம் ராமசாமி கவுண்டர் பாக்கியம்மாள் கொல்லப்பட்ட பிறகு இந்த விவகாரம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிற விவகாரமாக மாறுது. இந்த பகுதியில் நடந்துகிட்டு இருக்கிற எல்லா பண்ணை வீட்டு கொலைகளும், இரட்டை கொலைகளுமே யாரோ ஒரு குழுவை சேர்ந்தவங்க தான் செஞ்சிட்ருக்காங்க. ஏற்கனவே பெருந்துறை டிஎஸ்பி கோகுலகிருஷ்ணன் தலைமையிலான போலீஸார் பிடிச்சி போட்ட 12 பேருமே இதில் தொடர்பில்லாத ஆளுங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருது. இதை அடுத்து தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் குற்றவாளிகளை போலீஸார் கைது பண்ணல, வேறு எதுவும் செய்கிறாங்கிற மாதிரி அறிக்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்த கட்டமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து நாங்கள் தொடர்ந்து சிவகிரி பேருந்து நிலையத்துக்கு முன்னால் உண்ணாவிரதம் இருக்க போகிறோம். உண்மை குற்றவாளிகளை கைது செய்யும் வரைக்கும் நாங்கள் இந்த உண்ணாவிரதத்தை நிறுத்த போகிறதில்ல, தொடர் உண்ணாவிரதம் இருக்க போகிறோன்னு அறிவிக்கிறாரு. இந்த கட்டத்தில் தான் ஒரு இக்கட்டான நிலையில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5-6 மாவட்டங்களை சேர்ந்த குற்றப்பிரிவு போலீஸார் எல்லாருமே ஈரோடு மாவட்டத்துக்கு வர்றாங்க. 12 தனிப்படைகள் அமைக்கப்படுது. 12 தனிப்படைகள் அமைக்கப்பட்டும் தேடிய போதும் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வரைக்கும் யாரையுமே கைது பண்ண முடியல. எந்த குற்றவாளியும் தெரியல. கடைசி கட்டத்தில் தான் அரச்சலூர் பகுதியிலிருந்து விளக்கேற்றி போகிற வழியில் இருந்த ஒரு சிசிடிவி கேமராவை ஆய்வு பண்ணும்போது ஒரு 3 பேர் ஒரு வண்டியில் போகிறது தெரியுது. இந்த 3 பேரும் ஏற்கனவே அரச்சலூர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய 5 வழக்குகளில் தொடர்புடைய பல குற்றவாளிகள் தெரியுது. இவங்களுடைய நடவடிக்கை கண்காணிக்கும் போது இவங்க தான் இந்த கொலை செஞ்சுருக்காங்கன்னு தெரியுது. வீட்டை சோதனை பண்ணி மேகரையான் தோட்டத்தில் கொலை செய்யப்பட்ட போது ராமசாமி கவுண்டர் வச்சுருந்த செல்ஃபோனை இவங்க ஒருத்தர் வீட்டில் வச்சுருந்தா சொல்லி அந்த அடிப்படையில் கைது பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு தான் இவங்க கொள்ளையடித்த நகைகளெல்லாம் எங்கே கொடுக்குறாங்க, யார்கிட்ட விற்கிறாங்கிறத பார்க்குறாங்க. அப்போ தான் சென்னிமலை பகுதியை சேர்ந்த ஞானசேகரங்கிற நகை வியாபாரி கைது செய்யப்படுறாரு. இந்த 4 பேரையும் கைது பண்ணதுக்கு பிறகு தான் இவங்ககிட்டருந்து போலீஸார் விசாரிக்கும்போது இந்த 19 கொலையும் நாங்கள் தான் பண்ணோங்கிறத சொல்கிறாங்க. 12 தனித்தனி வழக்கெல்லாம் இது இருக்குது. என்ன செய்கிறதுன்னு புரியாத ஒரு குழப்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் 24 மணி நேரத்தில், அதாவது அண்ணாமலை போராட்டம் அறிவிக்கிறதா சொன்னதுக்கு முதல் நாள், அதாவது ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி சாயங்காலம் 4 மணிக்கு ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய எழுமத்தூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 3 பேரையும் கோபி சிறைக்கு அனுப்பிடுறாங்க.
கோபி சிறைக்கு அனுப்புனதுக்கு பிறகு தான் போலீஸுக்குள்ளே ஒரு பெரிய சிக்கல் வருது. ஏன்னா 19 கொலையும் நாங்கள் தான் செஞ்சோங்கிறத விழா வாரியாக 3 பேரும் வாக்குமூலமாக கொடுத்துருக்காங்க. இந்த 19 கொலைகளை செய்ததாக கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற 12 வழக்குகளில் 3 வழக்குகள் தவிர மீதி 9 வழக்குகளில் வேறு ஆளுகள் நம்ம எல்லாம் கைது பண்ணி உள்ளே அனுப்பிட்டோம். இப்போ எப்படி இந்த வழக்கை நம்ம கையாளுறது? இவங்க 3 பேரையும் அந்த வழக்கில் சேர்த்தா ஏற்கனவே வழக்கில் சேர்க்கப்பட்டவங்களை விடுதலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் வரும். அந்த வழக்கில் பொய்யான குற்றவாளிகளை கைது பண்ண தான் பல காவல்துறை அதிகாரிகள் வேலை நீக்கம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் வரும். இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி இதை கொண்டு போகிறதுங்கிறது தெரியாமையே கிட்டத்தட்ட மே மாதம் 19ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் போலீஸார் கையை பசங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு வேறு வழியே இல்லைன்ட்டு அவங்கள காவலில் எடுத்து 19ஆம் தேதி வரைக்கும் விசாரிக்கிறாங்க. விசாரித்து வாக்குமூலம் பதிவு செஞ்சுட்டு மீண்டும் ரிமாண்ட் பண்ணி அதுக்கடையில் ஒரு மேலே குண்டர் சட்டம் போட்டதுனால கோவை மத்திய சிறைக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அனுப்பி வச்ச பிறகும் இந்த பிரச்சனையில் தீர்வு காண முடியல. எப்படி இந்த வழக்கை கொண்டு போகிறது? பாண்டியம்மாள் வழக்கெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், அதை விடவும் பெரிய வழக்காக இந்த வழக்கு மாறும் போல இருக்குது. எதிர்கால தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலான இந்த 9 கொலை வழக்குகளும் போய் சேர்ந்துடும் போல இருக்குது. என்ன செய்யறதுன்னு ஒரு பெரிய குழப்பம் வருது. இந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்காகத்தான் எப்படிங்கிறதை பற்றி முடிவு பண்ணுறதுக்கு டேவிட்சன் தேவ ஆசீர்வாதமும் 3 முறை இந்த பகுதிக்கு வர்றாரு. எப்படி கொண்டு வரணும்னு பார்க்குறாரு. கடைசியாக எதுவுமே செய்ய முடியாது. இந்த வழக்கிலிருந்து அதிகாரிகளையும் காப்பாற்றணும், ஏற்கனவே பொய்யா உள்ளே போயிருக்கிற ஆளுகளையும் காப்பாற்றணும்னா ஒரே வழி தான், இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றிடுவோம். சிபிசிஐடி போலீஸார் இது எல்லாமே எடுத்து விசாரிக்கும்போது அவங்களுக்கு கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் இவங்க தான் அந்த கொலையை செஞ்சாங்கன்ட்டு இவங்க மேலான அந்த 9 வழக்குகளையும் மெதுவாக நடத்தி முடிச்சிருவோம். இந்த 2 வழக்குகள், அதாவது மேகரையான் தோட்டம் ராமசாமி பாக்கியம்மாள் கொலை வழக்கு 1, அவினாசிபாளையம் காவல் நிலைய எல்லையில் இருக்கக்கூடிய சேமனைக்கவுண்டன்பாளையம் தெய்வசிகாமணி செந்தில்குமார் உள்ளிட்ட 3 பேர் கொலை வழக்கில் இந்த 2 வழக்கில் நம்ம யாரையும் குற்றவாளிகள் கைது பண்ணாமல் இருக்காங்க. இந்த 2 வழக்குலையும் இவங்க தான் தொடர்பில் இருக்காங்கிறதுக்கான சின்ன சின்ன ஆதாரங்கள் கிடச்சிருக்கு. அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த 2 வழக்குலையும் அவங்களுக்கு வேகமாக நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். அடுத்த இந்த 9 வழக்குகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பெயிலில் விட்டு கேஸை பின்னால் விளக்கிக்கிட்டு இந்த வழக்குகளுக்கும் இவங்களுக்கு தான் தொடர்புங்கிற மாதிரி போட்டு அவங்களையும் விட்டுலாம், இவங்களையும் அந்த வழக்கில் கொண்டு வந்துடலாம். இதுதான் போலீஸையும் காப்பாற்றுறதுக்கு சரியான வழி. இதுதான் தமிழ்நாடு காவல்துறை மேல் இருக்கக்கூடிய கெட்ட பேரையும் காப்பாற்றுறதுக்கான ஒரே வழிங்கிற முடிவில் இப்போ மேகரையான் தோட்டம் ராமசாமி கவுண்டர் பாக்கியம்மாள் கொலை வழக்கு மட்டுமே சிபிசிஐடிக்கு மாற்றிருக்கிறதாக காட்டிட்டு அதோடு தொடர்புடைய 11 வழக்குகளையும் சேமனைக்கவுண்டன்பாளையம் தெய்வசிகாமணி செந்தில்குமார் கொலை வழக்கை விசாரிக்கிற சிபிசிஐடி போலீஸாருக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்க. இது வெளிப்படையாக அறிவிக்கப்படாமல் அதிகாரிகள் மட்டத்திலேயே அந்தந்த காவல் நிலைய எல்லைகளுக்கு கடிதமாக போய் இந்த வழக்கை நீங்கள் சிபிசிஐடிக்கு ஒப்படைங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னும் ஒரு சில நாள்களுக்குள்ளால் எந்தெந்த வழக்குகள் எந்தெந்த குற்ற எண்களுடைய வழக்குகள் அங்கே மாறி இருக்கிற செய்தி வரும். இவ்வளவு கொலைகளையும், அதாவது 19 கொலைகளை செஞ்சிருக்கிற 3 பேர் அவங்களா ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கின்ற சூழல் வரைக்கும் போலீஸாரால் இந்த 19 கொலைக்கும் இவங்களுக்கு தொடர்பு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல. 12 தனித்தனி வழக்குகளாக, அதாவது சிவகிரி காவல் நிலைய எல்லையில் 3, கொடுமுடி காவல் நிலைய எல்லையில் 3, அரச்சலூர் காவல் நிலைய எல்லையில் 1, சென்னிமலை காவல் நிலைய எல்லையில் 3, காங்கேயம் காவல் நிலைய எல்லையில் 1 இரட்டை கொலை வழக்கு, அவினாசிபாளையம் காவல் நிலைய எல்லையில் ஒரு 3 கொலை வழக்கு அப்படின்னு 12 வழக்குகள் 19 கொலைகளை செய்திருக்கிற ஆச்சியப்பன், ரமேஷ், மாதேஸ்வரன் இந்த 3 பேரையும் எப்படி குற்றவாளியாக கொண்டு வர்றது, இந்த வழக்கில் இருக்கிற மற்றவங்களை எப்படி வெளியில் கொண்டு விடுறது, 12 வழக்குகளில் 9 வழக்குகளை விசாரணை முடித்து குற்றவாளிகளை கைது பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தின அதிகாரிகளை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற குழப்பத்தில் தான் ஒட்டுமொத்தமாக இந்த வழக்குகளை 12 வழக்குகளையும் சிபிசிஐடிக்கு தள்ளி விட்டுருவோம். அதுக்கு பிறகு அவங்க விசாரித்து ஒரு சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னா இந்த ஆளுங்களை கழட்டி விட்டுட்டு அந்த ஆளுங்களை கொலை வழக்கில் சேர்த்து விட்டுருவோம் அப்படிங்கிற முடிவில் 12 வழக்குகளையும் இப்போ சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க. அதில் ஏற்கனவே மாற்றப்பட்ட சேமனைக்கவுண்டன்பாளையம் தெய்வசிகாமணி செந்தில்குமார் கொலை வழக்கு தவிர 2வதாக சிவகிரி காவல் நிலைய எல்லையில் நடந்த மேகரையான் தோட்டம் ராமசாமி பாக்கியம்மாள் கொலை வழக்கு மட்டும் காட்டிட்டு மீதி 10 வழக்குகளை வெளியில் சொல்லாமலே சிபிசிஐடி போலீஸினுடைய விசாரணைக்கு மாற்றிருக்காங்க. இந்த விவகாரத்தில் குற்றவாளிகளாக இருக்கிற மற்ற நபர்கள் இந்த வழக்கில் இருந்து நம்மளை விட்டாங்கன்னா போதும் அப்படின்னு தப்பிச்சு ஓடிடுவாங்க. அதுதான் யதார்த்தமான மனநிலையாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே ஜெயிலில் இருந்தது, கோர்ட்டுக்காக அடைஞ்சது, இதிலிருந்து நம்ம தப்பிச்சா போதுங்கிற முடிவில் அவங்க இதுக்கு எதிர்வினை எதுவும் இல்லாமல் சத்தம் இல்லாமல் ஓடிடுவாங்க. இந்த 9 வழக்குகளிலும்
பொய்யான ஆட்களை குற்றவாளியை சேர்த்தின காவல்துறை அதிகாரிகள் மீதான நடவடிக்கையும் நம்ம அப்படியே நீர்த்து போன நிலையில் விட்டுறலாம் அப்படின்னு தான் தமிழ்நாடு போலீஸ் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. ஒருவேளை இதை அரசியல் அமைப்புகளும் சமூக அமைப்புகளும் சம்பந்தப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைக்குள் இருக்கக்கூடிய அந்த குற்றம் செய்யாத நபர்களுடைய தரப்பு வழக்கறிஞர்கள் பெரிய அளவில் எடுத்துகிட்டு போனாங்கன்னா இதில் நேரடியாக தலையிட்டிருக்கிற காவல்துறை அதிகாரிகள் பாதிக்கப்படுறதும் தண்டனைக்குள்ளாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கான வாய்ப்பு குறைவு. வழக்கில் சிக்கியிருக்கிறவங்க தங்களை விட்டால் போதுங்கிற மனநிலை தான் இருப்பாங்க. விட்டாவே அவங்க ஓடி போயிடுவாங்க. எப்படியாவது இந்த அதிகாரிகளையும் காப்பாற்றணும், குற்றம் செய்யாத குற்றவாளிகளையும் விடுதலை பண்ணணும், உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிற முடிவில் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. இந்த 2 கொலை வழக்கில், அதாவது சேமலைக்கவுண்டன்பாளையம் 3 பேர் கொலை வழக்கு, மேகரையான தோட்டம் 2 பேர் கொலை வழக்கில் மட்டும் இவங்களுக்கு தண்டனை வாங்கித்தக்க அளவிலான தரவுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்று, இந்த ஆச்சியப்பன் தொடர்ந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை பீடி பிடிக்கக்கூடிய ஒரு நபர். கொள்ளை நடந்திருக்கிற இந்த எல்லா வீடுகளுக்கு முன்னால் இந்த மாதேஸ்வரன் தான் நின்று காவல் காத்திருக்காரு. அப்போ அந்த கொலை நடந்ததுக்கு பிறகு கொள்ளையடிக்கிறதுக்கான ஒரு 1/2 மணி நேரம் இருக்குது. இந்த நேரத்துக்குள்ளாக அவங்க வீட்டுக்கு முன்னால் நிற்கிற மாதேஸ்வரன் 2 முறை அல்லது 3 முறை பீடி பொருத்தி குடிச்சிருவார். அந்த அடிப்படையில் சேமலைக்கவுண்டன்பாளையத்தில் தெய்வசிவாணி வீட்டுக்கு முன்னாலேயும் 2 பீடி துண்டு கிடச்சிருக்குது. இங்கே சிவகிரி காவல் நிலையத்தில் இருக்கிற மேகரையான் தோட்டத்தில் ராமசாமி கவுண்டர் பாக்கியம்மாள் கொலை நடந்த போதும் வீட்டுக்கு முன்னால் ஒரு பீடி துண்டு கிடச்சிருக்குது. இதை சிறைக்குள்ளே இருக்கிற இந்த மாதேஸ்வரன் குடிச்சிருக்கிற பீடி துண்டோடு ஒப்பீடு பண்ணி அறிவியல் ரீதியாக ப்ரூவ் பண்ணுறதுக்கான தரவுகள் எல்லாமே எடுத்திருக்காங்க. அதே மாதிரி மேகரையான் தோட்டத்தில் ராமசாமி கவுண்டர் வீட்டில் கொலை நடந்ததுக்கு பிறகு அவங்களுடைய வீட்டு செல்ஃபில் வச்சுருந்த ஒரு தகரப்பெட்டி எடுக்கிறதுக்காக ஒரு மர ஸ்டூலை போட்டு, அதாவது டைனிங் டேபிளுக்கு முன்னால் வச்சுருக்கிற சேரை எடுத்து போட்டு அதில் மாதேஸ்வரன் மேலே ஏறி அந்த பெட்டியை எடுத்திருக்காரு. அதில் அழியாமல் இருந்த ஒரு கால் ரேகையும் போலீஸார் எடுத்து வச்சுருக்காங்க. இது மாதிரி சில சின்ன சின்ன தரவுகள். அடுத்ததாக ராமசாமி கவுண்டர் பயன்படுத்தின செல்ஃபோன் அவருடைய வீட்டிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. செந்தில்குமார் பயன்படுத்திகிட்டு இருந்த ஒரு சாம்சங் மொபைல் ஃபோனை கொண்டு போய் அவங்க பக்கத்தில் இருக்கிற ஒருத்தருடைய கிணத்துல போட்டிருக்காங்க. அந்த கிணத்துல தண்ணி இறைச்சிட்டு அந்த ஃபோனை எடுக்கிறதுக்கான முயற்சியும் போலீஸார் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அந்த ஃபோனை கைப்பற்றினதாக எடுத்தோம்னா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்ற வழக்குகளை ஒதுக்கி விட்டுட்டு இந்த 2 வழக்குகளையும் வேகமாக நடத்தி முடித்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு காலப்போக்கில் அந்த வழக்குகள் இருக்கிற குற்றவாளிகளை அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இந்த வழக்கிலேயே அவங்களுக்கு பெரிய அளவு தண்டனை வாங்கி தர முடியாது. ஆனால் காலம் முழுக்க அவங்க கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழலில் இந்த வழக்கை நம்ம அப்படியே விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது போலீஸார் திட்டப்படி நடப்பதற்கான சாத்தியம் இருக்குமா, அல்லது சமூக ஆர்வலர்களும் ஊடகங்களும் அரசியல் கட்சிகளும் பெரிய பிரச்சனையாக்கி காவல்துறை அதிகாரிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கான வேலைகளை செய்வாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் மொத்தத்தில் பாண்டியம்மாள் கொலை வழக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது. இன்றைக்கு வரைக்கும் உதாரணமாக இருக்கிற மாதிரி இந்த 12 வழக்குகள் தொடர்புடைய 19 கொலை வழக்கு நீண்ட காலத்துக்கு தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு களங்கமாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் சந்தேகம் இல்லாமல் இருக்குது. என்ன நடக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.